ஓம் ஷாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாத். ஜெய் வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசிகள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை, ஏகாதசி திதி. நம்முடைய பீடத்தில் பார்த்தீங்கன்னா சர்பதோஷம், நாகதோஷம் போன்ற தோஷங்கள் விலக வேண்டி இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய ஆலயத்தில் நமது ஜெய் வாராகி பீடத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் சர்பசாந்தி மகாவராகி ஹோமம்னு நடத்துகிறோம். இந்த யாகத்தில் நாம் பங்கு கொள்வது, இந்த யாகத்தையே நாம் செய்வது, அதற்கான முழு பொருளாதாரத்தை நாமளே செலவு செஞ்சு செய்கிறது என்ன பலன் தரும்னு பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் வழியில் வந்த தொடர்ச்சியாக வந்த தோஷங்கள் விலகும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்வு ஏற்பட்டு அதில் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பாத்தியங்கள் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ உலகத்தில் இருக்க பெரிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான வயதில் திருமணம் நடக்கவில்லை. அப்படி ஏதோ ஒரு வகையில் திருமணம் நடந்து விட்டாலும் அந்த வாழ்க்கை சரியானதாக அமையவில்லை. அப்படியும் நாம் பிடிவாதமாக அந்த வாழ்க்கையை தொடர்ந்தோம்னா கூட நமக்கு சந்தான விருத்தி இல்லை. இப்படி நம்முடைய குலத்தினுடைய ஆணி வேரையே அசைத்து விடக்கூடிய பல சம்பவங்கள் நம்முடைய சமீப காலத்தில் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து விலக வேண்டும். நமக்கு சந்தான விருத்தி கிடைக்க வேண்டும். நல்ல விதத்தில் திருமணம் அமைய வேண்டும். அந்த திருமணம் அப்படி அமைஞ்சிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சில பல கசப்பான விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி நாம் நம்முடைய குடும்பத்துடன் சந்தோஷமாகவும் நிம்மதியுடனும் வாழவது வழி கிடைக்க வேண்டும் என்றால், இந்த ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த சர்பசாந்தி யாகம், மகாவாராகி யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் சந்தான விருத்தியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அன்னை கோட்டை வாராகியுடைய அருளால் உங்களுக்கு எண்ணியது ஈடேறும், நன்மைகள் பல உண்டாகும் என்றால் அது மிகையல்ல. மேலும் பார்த்திங்கன்னா நம்முடைய கோட்டை வாராகியனுடைய ஆலயத்தில் பஞ்சமி யாகம், அதாவது வளர்பிறையிலும் பண்ணுறோம், தேய்பிறையிலையும் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஷ்டமியிலும் பார்த்திங்கன்னா வளர்பிறை அஷ்டமியில் சண்டி ஹோமம் பண்ணுவோம், தேய்பிறை அஷ்டமியில் பார்த்திங்கன்னா பைரவருடைய ஹோமம் பண்ணுவோம். அந்த மாதிரி அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமிலையும் ஆலயத்தில் சிறப்பு ஹோமங்கள், சிறப்பு பூஜைகள் உண்டு. மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நித்திய பூஜைகள் உண்டு. நித்திய அதற்கான பூஜைகள் தொடர்ச்சியாக நடைபெறும். சரிங்களா? இந்த பூஜைகள்லாம் நீங்கள் பங்கு கொள்ளணும். இந்த பூஜையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க, அதை எப்படி சரி செய்து கொள்வது, அதற்கான வழிபாட்டு முறைகளை அன்னை வாராகியினுடைய அருளால் நாங்கள் உங்களுக்கு செய்து வைக்கின்றோம். சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல பூஜைகளை நாம் வருடம் முழுவதும் செய்வதனாலே நம்முடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம் என்னென்ன பூஜைகள் என்னென்னக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா jayvarahi.org இந்த வெப்சைட்டில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பூஜைகள் நம்முடைய ஆலயத்தில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் அதன்படி ஆலயத்தில் பூஜையில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். மேலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாராகிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு, ஒவ்வொரு விதமான மூல மந்திரங்கள் உண்டு. இதில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கு என்ன விதமான மூலிகைகளை நாம் சேர்க்க வேண்டும், என்ன விதமான மந்திரங்களை நாம் உச்சாரணம் செய்ய வேண்டும்,
எந்த மாதிரி அதற்கான பூஜை பொருட்களை வஸ்துக்களையும் நாம் சேர்த்து செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து தெரிந்து கொண்டு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இன்னும் வேகமாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். சரிங்களா? நம்முடைய வாராகி பக்தர்கள் இந்த வழிபாட்டை அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்வில் மேன்மையும் ஒரு வாய்ப்பையும் பெற்று நல்லபடி வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனை கொண்டு ஆள்போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். ஜெய் வாராகி.
समर्पयामि साज्यं त्रिवर्तिसंयुक्तं वैनिना योजितं मया गृहाणमङ्गलं दीपं गोमहालक्ष्मीदेवताभ्यो नमः एकादीपं ॐ दशाङ्गलं उज्ज्वलं रूपं सुगन्धं च मनोहरं कपिलादीपं महालक्ष्मीपुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमो सुदेवं देवीं शरणमां नमामि ललितां नित्यां महात्रिपुरसं